ஹலோ ஆல். நேத்திக்கு வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ஷாப்பிங்கில வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, எனக்கு எப்பயுமே வந்து அத ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டாலே எனக்கு அதில 65 செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் எல்லா டைமும் அந்த மாரி பண்ண முடியாது இல்லையா? அதனால சம்டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன். ஸோ, அதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து ஃபுல்லாவே கட் பண்ணி, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில உப்பு, மஞ்சத்தூள் போட்டு, சுடு தண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வச்சுட்டேன். அந்த கேப்ல வந்து நம்ம ஆனியனும், சில்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, ஒரு பேன்ல வந்து நம்ம கடுகு, சீரகம், அந்த பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ரோசன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாவே வந்து குக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிட்டு, உப்பும், மிளகாத்தூளும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதனால வந்து ஜஸ்ட் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்றேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து வீட்ல வச்சிருப்போம்ல மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ, அத மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி கொஞ்சம் அந்த தண்ணி விட்ட மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஃப்ரை ரெடி. இது காலிஃப்ளவர் பிளஸ் அந்த ஃப்ரோசன் பீஸ் வந்து ஒரு பெஸ்ட் காம்போங்க. எந்த டிஷ்ஷோட வேணா சாப்பிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சர்ச்ல பார்க்கலாம். பை.